நீங்கள் இப்போ இந்த ஒரு 3 தியரி சொன்னீங்க, அது யாருக்கு நடந்தாலும் இது நடந்துருமா? கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிறது ராசிங்கிறது வேறங்க. இப்போ நானும் நீங்களும் ஒரே ராசி, மொத்தம் 12 ராசிகள் தான் இருக்குது உலகம் ஃபுல்லாக. எல்லாத்துக்கும் ஒரே பலனை உருட்டக்கூடாது. இது ஏன் உருட்டுறாங்க அப்படின்னா கண்டென்ட் வேணும் இல்லைங்களா? இப்போ நான் ஜோசியராக இருக்கிறேன், நீங்கள் டெய்லி என்னை வந்து பேச சொல்கிறீங்க ஒரு டிவியில், என்னத்தை பேசுறது? ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கிறது, மதியத்துக்கு மேலே நல்லது நடக்கும், போன காரியம் ஜெயிக்கும், கொஞ்சம் எதிராளிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க, அப்படி இப்படின்னு ஒரு 50 டெய்லி ஃபாலோ பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து மேசராசிக்கு 18 நிமிஷம் பேசிட்டார் தன்னை அறியாமல். ஓகேங்களா? கடகடன்னு பேசிட்டார். கடைசியாக மகர ராசிக்கு வரும்போது 2 நிமிஷம் தான் பேச முடியுது அவர்னால. அதுக்கு மேலே அவருக்கு நம்ம யோசிச்சு பேசுறதானே, பேசுறது நம்ம வாயில் வரத பேசுறது. ஆனால் 2 நிமிஷத்துக்கு மேலே வரல. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை மீடியாக்காரருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் பார்ட்டாக போடணும்ல. அப்போ இது 12 நிமிஷம் போட்டிருக்காரு, அது 2 நிமிஷம் எப்படி போடுறது? அப்போ என்ன பண்ணுறாருன்னா மேசராசிலேருந்து ஒரு 15 பாயிண்ட்டை கட் பண்ணி மகரத்தில் கட் பண்ணி போட்டு இதையும் 7 நிமிஷம் ஆக்கிட்டார். ஓகேங்களா? சோழி முடிஞ்சு. ஏன்னா கேட்குறவனுக்கு எந்த ராசிக்கு கேட்டான்னு இல்லையா? சொல்கிறவருக்கு கட் பண்ணுறது தான் அவருக்கு என்ன தெரியும்? டிவியில் வரும்போது இவருக்கு என்ன பேசணும் இவருக்கும் தெரியாது. அப்போ டிவியில் வரும்போது இது 7 நிமிஷம், இது 7 நிமிஷம் வருது. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ என்னன்னா இது போல் ஆல்ரெடி இது உண்மையிலே நடந்த சம்பவம். ஒரு இப்போ செய்தித்தாள் நிறுவனத்தில் அந்த செய்தித்தாள் நல்லா விற்பனை ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ராசி பலன் போட சொல்லி கேட்குறாங்க ஒரு ஜோசியர்கிட்ட. அவர் டெய்லி இதே மாதிரி ஒரு உருட்டு, மேசராசினியர்களே இன்னைக்கு காலையில் வந்து நல்ல செய்திகளை கேட்பீங்க, மதியத்துக்கு மேலே ஒரு துர்செய்தியை கேட்பீங்க, தேடி வந்த செல்வம் கூட மறுபடியும் தேடி வரும், ஏதோ ஒரு அப்படின்ற மாதிரி விட்டு அடிக்கிறாரு. அடித்தோடனே இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷம் தொடர்ந்து இந்த பத்திரிகை விற்குது, நிறைய குரோத். அப்போ என்ன நினைக்கிறேன்னா இவர் டிமாண்ட் பண்ணுறாரு, எனக்கு வந்து 3 மடங்கு சேலரி ஹைக்கு வேணும், இல்லைன்னா வந்து பர்சன்டேஜ் வேணும் ப்ராஃபிட்டில் அப்படின்னு கேட்குறாரு. அது முடியாது. அப்படிங்கிறப்ப அப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகி வேணாம் நிறுத்திடுவோம், இவன் என்ன பெரிய இவன் நாளாக நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சொல்லி நிறுத்திடுறாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி வந்து ஒரு 30% ஆயிடுது. 20% குறைஞ்சி 10% வந்துருச்சு, விற்கவே இல்லை. கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா சரி இதுவும் ஒரு முக்கிய காரணம் போடுதுன்னு சொல்லிட்டு எடுத்து கூப்பிட்றாங்க. அவருக்கு வந்து 30 மடங்கு அதிகமாக கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு இப்போ டிமாண்ட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு அந்த 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 கமிட்டியிலேருந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, பழைய 3 வருஷத்துக்கு முன்னால் போட்ட ராசி பலன் இருக்கு இல்லைங்களா, அதை டெய்லி ரிப்பீட்டாக போடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு புனை பெயரில் ஜோசியர் பேர் வச்சு 3 வருஷத்துக்கு முன்னால் ஜனவரி 1 ஆரம்பித்த அந்த ஐட்டத்தை என்ன பண்ணுறாங்க, இந்த வருஷம் ஜனவரிலேருந்து போடுறாங்க. இது மாதிரி ரிப்பீட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க 3 வருஷத்துக்கு ஒருத்தர் ரிப்பீட்டாக. நீங்கள் ராசி பலனை கேட்டு என்ன லாஜிக்கில் புரிஞ்சுக்க போகிறீங்க?